ஓம் நமோ வெங்கடேசாய. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி பத்மாவதி சமேத ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி பரபிரம்மனே நமக. வேத வேதாந்த வேத்யாய மேக சியாமள மூர்த்தையே பும்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம் என்று எம்பெருமானின் இந்த மோகன ரூபத்துக்கு மங்களம் பாடிக்கொண்டு இன்றைய வர்ணனையை ஆரம்பிக்கிறேன். வர்ணனையை செய்வது டி.கே. லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி. பக்தர்களே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான திருவேங்கடத்தி எம்பெருமானின் பிரதிபிம்பமான ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாளின் மாசி மாச வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் 5ஆம் நாளான இன்று காலை எம்பெருமான் மோகினி அலங்காரத்தில் தந்த பல்லக்கில் பவனி வந்து பக்தர்களை இப்போது ரட்சிக்க உள்ளார். பும்சாம் மோகன ரூபாய புண்ணிய ஸ்லோகாய மங்களம் என்று மேற்கண்ட மங்களத்தில் கூறியபடி புருஷர்கள் மட்டுமல்ல, பெண்களே மோகிக்கும்படியாக சர்வ அலங்கார ஆபரண பூஷிதையாக நாச்சியார் திருக்கோலத்தில் பவனி வர உள்ளார் எம்பெருமான். பக்தர்களே, இந்த அவதார விசேஷம் ஸ்ரீமத் பாகவதத்தில் மிக அழகாக கூறப்பட்டுள்ளது. இந்த புவனமே மாயைக்கு கட்டுப்பட்டது. ஆகவேதான் மாமாயனான எம்பெருமான் இந்த மோகினி அலங்காரத்தில் நம்மையெல்லாம் பக்தி என்கிற கயிற்றால் கட்டிப்போட இதோ வர உள்ளார். அதோ கற்பூர மங்கள ஹாரத்தியை இப்போது நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலக மாயையிலிருந்து விடுபடவே அந்த மாயனே மோகனமயமான திருக்கோலத்தில் இந்த ஸ்ரீனிவாச மங்காபுர மாட வீதிகளில் பவனி வந்து தனது கருணா கடாட்சத்தால் நம்மையெல்லாம் அவரிடம் இரும்பை காந்தம் இழுப்பது போல இழுக்கிறார். பக்தர்களே, உலகின் எந்த கோடியில் இருந்தாலும் அந்த பக்தர்கள் திருமலையை நாடி வருவது அவரின் இந்த ஆகர்ஷண சக்தியினால்தானே. அவரின் பிரதிபிம்பம் தானே ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள். இந்த பிரம்மோற்சவத்தில் 5ஆம் நாள இன்று காலை நாம் அவரை இந்த மோகினி திருக்கோலத்தில் நாம் தரிசித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, என்ன அழகான அவதாரம், என்ன அழகான அலங்காரம்! நாச்சியார் திருக்கோலம் பொன்னே பெண்ணிருக்கொண்டு வந்ததைப் போல ஒரு திருவடிவம். மோகனாங்க ரூபத்தில் சிரமதில் கொண்டையும் தலை ஆபரணங்களும் மின்ன அழகிய அந்த மரகத தோளில் கிளியும் சுந்தராங்க வதனத்தில் மூக்கும் பொட்டும் புல்லாக்கும் செவிகளிலே மகர குழைகள் ஆட அழகிய கழுத்தை சுற்றி வைரமும் தங்கமும் நவரத்தனங்களும் மின்னும் ஆபரணங்கள் ஒளி வீச தங்க வளையர்கள் ஆடும் திருக்கரங்களோடு மூவுலகங்களையும் அளந்த அந்த திருக்கால்களை மடக்கிக் கொண்டு ஒயிலாக அமர்ந்திருக்கும் இந்த எழிலை பாருங்கள். ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் ருத்ரன் பர்ஷித் அரசனின் புத்திரர்களுக்கு நாராயணனை துதித்து அருள் பெற உதவும் வகையில் யோகதேசம் என்ற துதியை உபதேசித்தாராம். அதில் அடர்ந்து நீருண்ட கார்மேக திருமேனி, படர்ந்து நிற்கின்ற சுந்தர தோற்றம், தொடர்ந்த எழில்வாய்ந்த புயங்கள், உடன் வளர்ந்தோர் புன்னகை வதனம், தாமரையின் உள்ளிருக்கும் இதழொத்த கண்கள், காமுறுவோர்க்கு அமுதான புருவமும் பற்களும், பாமரரும் இன்புறவே அன்பான பார்வையும், யாமரையும் நகையெல்லாம் பூண்டதோர் தேகமும், பங்கயத்தின் நூலந்த மஞ்சற்பட்டாடையும், அங்கத்தில் ஒளிவீசும் மணிமாலையும் தோடும், கந்தரத்திலே துலங்கும் கௌஸ்துபமாம் ரத்தினமும், அறையிலே அணிந்திருக்கும் ஒளிவீசும் மணிமேகலையும், ஆடியிலே செம்மலர் போல் சேவை தரும் சேவடியும் என்று வெகு அழகாக சித்தரிக்கப்பட்ட ரூப லாவண்யத்துடன் ஜகத்காரணனான கல்யாண வெங்கடேச பெருமான் இப்போது நாச்சியார் திருக்கோலத்தில் நமக்கு அழகாக தரிசனம் தருகிறார். பக்தர்களே, அந்த எம்பெருமானின் இந்த திவ்ய வடிவத்தை பார்க்கும்போது இந்த புவனமே மாயைக்கு கட்டுப்பட்டது என்று நமக்கெல்லாம் தோன்றுகிறது அல்லவா? எத்தனை அழகான தெய்வீக ஸ்வரூபம்! அதிலும் அந்த அலங்காரத்தில் மகாலட்சுமி திருமார்பில் வீற்றிருப்பதாலோ என்னமோ கார்மேக வண்ணனான இந்த எம்பெருமான் தேவியின் பொன்னிறமயம் கலந்து மரகத மலையே பெண்ணிருக்கொண்டு வந்தது போல தரிசனம் தருகிறார். அந்த மரகத மலையின் திருத்தோளில் அதோ ஒரு பொன் கிளி
கிளி சாதாரணமாக பச்சை நிறத்தில் தானே இருக்கும். இந்த மரகத மலையின் தோளில் ஏறியதும் அது கூட பொன்னாக மின்னுகிறதே. எம்பெருமானின் திவ்ய சௌந்தரியம் அப்படி. இதை வர்ணிக்க நமக்கு வார்த்தைகளே கிடையாது. அந்த வஜ்ரமும் வைரங்களும் வைடூரியங்களும் கூட தங்களது இயற்கான ஒளியை விட எம்பெருமானின் திருமேனிக்கு அலங்காரமாக இருப்பதால்தான் இன்னும் கூட அழகாக மின்னுகிறானாம். எம்பெருமானே அலங்காரப் பிரியன், ஆபரணப் பிரியன். அவர் வட்சஸ்தலத்தில் மின்னுகின்ற அந்த அட்டிகை, அந்த கௌஸ்துபம் அவரது திருக்கழுதை சுற்றி இருக்கும் காசு மாலையோடு போட்டி போடுகிறது. எப்போதுமே நாம் எந்த திவ்ய தேசங்களுக்கு போனாலும், மூலமூர்த்தியானாலும் சரி, உற்சவ மூர்த்தியானாலும் சரி, திவ்ய ஆபரணங்களுடன் தான் தரிசனம் கொடுப்பார். அப்படி இருக்க இந்த மோகினி ரூபத்தில் அலங்காரங்களுக்கு கேட்கவா வேண்டும்? ஆபரணம் என்றதும் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறது. பகவான் கட்டிப்பொன் போலே, பகவானின் திருநாமங்கள் ஆபரணங்களைப் போலே என்பார்கள் பெரியோர்கள். கட்டிப்பொன் உயர்வானதுதான், ஆனால் அதை தலையில் சுமக்கவா முடியும்? ஆனால் அதே பொன்னால் செய்த ஆபரணங்களை கழுத்தில், கையில், இடுப்பில் என்று போட்டுக்கொண்டு அழகு பார்க்கலாம் அல்லவா? அதே போல நமக்கு ஆபத்து காலத்தில் உதவுவது எம்பெருமானின் திருநாமங்கள்தான். அன்று கௌரவ சபையில் திரௌபதி கதறி கிருஷ்ணா பாகிமாம் என்று அழைக்கும்போது உடனே அவளது சேலை வளர்ந்து அவளது மானம் காக்கப்பட்டதல்லவா? அதே போல ஆஞ்சநேயர் கடலை கடக்க முற்படும்போது அவர் ஜபித்துக் கொண்டிருந்தது ராமநாமத்தை தானே. இந்த நாமமே அவரை சமுத்திரத்தை கடந்து இலங்கைக்கு கொண்டு போய் சேர்த்தது. ராமன் நேராக வரவில்லையே. அதே போல இந்த பிரம்மோற்சவத்தில் கூட எங்கும் ஒலித்துக் கொண்டிருப்பது கோவிந்த நாமம்தானே. அதனால்தான் ஆண்டாளும் திருப்பாவையில் 9வது பாசுரத்தில் மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய் என்று எம்பெருமானின் திருநாமங்களை சொல்ல சொன்னாள். நாமும் அந்த நாமங்களை சொல்லிக்கொண்டு பல்லக்கில் பவனி வரும் எம்பெருமானை இரு கரங்களையும் மேலே தூக்கி சேவிப்போம். எத்தனை அழகான எம்பெருமான்! அது மட்டுமல்ல, அதோ பார்த்தீர்களா, எம்பெருமானுக்கு முன்பாக ஒரு கண்ணாடி. இந்த கண்ணாடி எதற்கு? பெண்களுக்கு எப்போதுமே ஒரு குணம் உண்டு. அதாவது அழகாக அலங்காரம் முடிந்த பின்னர் தங்கள் ரூபத்தை ஒரு கண்ணாடியில் பார்த்து கொள்வார்களாம். இங்கே மோகினி ரூபம் எடுத்த எம்பெருமானுக்கும் பெண்களைப் போலவே அந்த ஆசை வந்துவிட்டு போல இருக்குது. ஆகவேதான் எதிரில் கண்ணாடி. பக்தர்களே, ஸ்ரீரங்கத்தில் இந்த கண்ணாடி சேவையை பார்க்கவே பக்தர்கள் ஓடுவார்களாம். இங்கே நமக்கு அந்த சிரமம் கூட இல்லை. இதோ நாம் இருந்த இடத்தில், அதாவது இல்லத்திலிருந்தே இந்த சேவையை தரிசிக்கும் பாக்கியத்தை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நிறுவனத்தார் நமக்கு தந்திருக்கிறார்கள். அதே போல இந்த அவதாரத்தில் இன்னொரு விசேஷமும் உண்டு. திருமலையிலும் சரி, சீனிவாச மங்காபுரத்திலும் சரி, எம்பெருமான் நாச்சியார் கோலத்தில் பவனி வரும்போது கூடவே ஸ்ரீ கிருஷ்ணசுவாமியும் பவனி வருவது ஒரு வழக்கம். அது ஒரு சம்பிரதாயம். இந்த துவாபர யுக கண்ணன் தானே கலியுகத்தில் திருவேங்கடத்து எம்பெருமான். அதோ முதலில் அந்த கண்ணனுக்கு ஹாரத்தை சமர்ப்பித்துவிட்டு பின்பு அந்த மோகினி ரூபத்தில் இருக்கும் அந்த எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பார்கள். கலியுகத்தில் திருவேங்கடத்து எம்பெருமான் கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெற்பு என்று அந்த துவாபரயுக கண்ணன்தானே எம்பெருமான். கடுவினைய இருவினைய கடியும் வெற்பு, திண்ணமது வீடென்ன திகழும் வெற்பு, தெளிந்த பெறும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு, புண்ணியத்தின் புகழிதன புகழும் வெற்பு, பொன்னுலகிற் போகமெலாம் புணர்த்தும் வெற்பு, விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு, வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பே என்று சுவாமி தேசிகன் திருமலையை கொண்டாடியதை இந்த சீனிவாச மங்காபுரத்தில் கூட நாம் நினைவு கூர்வோம். அங்கே மலையேறிப் போய் பெருமாளை சேவிக்கும் சிரமம் கூட இல்லாமல் அடிவாரத்திலேயே இதோ எத்தனை அழகாக எம்பெருமான் இந்த பல்லக்கிலே பவனி வந்து நம்மையெல்லாம் இதோ ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். அதோ முன்பாக தாயார், பின்னாடி கிருஷ்ணசுவாமி. ஆக மொத்தத்தில் இரு பெருமான்களையும் ஒரு சேர தரிசிக்கும் பாக்கியத்தை இப்போது நாம் பெற்றுள்ளோம். பக்தர்களே, அந்த
எம்பெருமானின் வாகன சேவையின் முன்பாக எப்படி குழந்தைகள் ஆடிக்கொண்டும் கோலாட்டம் போட்டுக்கொண்டும் வருவதையும் நாம் பார்க்கிறோம் அல்லவா? அவர்களின் அந்த உற்சாகத்தை பார்த்தாலே நமக்கெல்லாம் ஒரு பிரமிப்பாக இருக்கிறது அல்லவா? இதை பார்க்கும்போது இன்னொரு விஷயம் கூட ஞாபகத்துக்கு வருகிறது. நமது திருமலையில் திருவேங்கடமுடையானின் புரட்டாசி பிரம்மோற்சவத்தின் போது இந்த 5ஆம் நாள் நாச்சியார் திருக்கோயில் சமயத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஸ்ரீ ஆண்டாள் மாலை திருமலைக்கு அனுப்பப்பட்டு அதை மூலமூர்த்திக்கு சமர்ப்பிப்பது வழக்கமாம். அதே போல அவரின் பிரதிபிம்பமான ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாளின் பிரம்மோற்சவத்தில் 5ஆம் நாளான இன்று திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜா ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ ஆண்டாள் பிராட்டியின் மாலை இந்த எம்பெருமானுக்கு அனுப்பப்படுகிறது. இதில் கூட எத்தனை ஒற்றுமை இருவருக்கும் பாருங்கள். ஆகவேதான் கருணையிலும் பக்தர்களுக்கு திருவருள் புரிய வேண்டும் என்கிற ஆசையிலும் வாத்சல்யத்திலும் இந்த 2 பெருமான்களின் மனசும் ஒன்றாகவே இருக்கிறது. பக்தர்களே, நாச்சியார் திருக்கோலத்தில் பவனி வரும் பெருமாளை இருகரம் கூப்பி சேவித்து நாம் மகிழ்வோம். ஸ்ரீரங்க சேத்திரத்தில் பள்ளிக்கோலத்தில் இருக்கும் திருவரங்கநாத பெருமான் பிரம்மோற்சவ சமயத்தில் இதே போல நாச்சியார் திருக்கோலத்தில் எழுந்தருளும்போது பராசர பட்டர் பார்த்து பெருமிதத்தோடு கேட்டாராம், பட்டரே, எப்படி உள்ளது நமது அலங்காரம் என்று. அதற்கு பட்டர் எம்பெருமான் பார்த்து திருப்பாதம் தொடங்கி திருமுடி வரை உற்று பார்த்தாராம். அலங்காரம் பிரமாதம்தான், ஆனால் ஒரே ஒரு குறைதான் என்றாராம். குறையா? என்ன அலங்காரத்திலா? என்னவென்று தயங்காமல் சொல்லும் என்றாராம் சுவாமி. அதற்கு பட்டர், அலங்காரத்தில் ஒன்றும் குறையில்லை, ஆனால் உமது திருவிழி பார்வையில்தான் குறை இருக்கிறது என்றாராம். நாச்சியாரை போன்ற அலங்காரம் இருந்தாலும் உமது திருவிழிகளில் தாயாரின் வாத்சல்யம் குறைகிறதே என்றாராம். பக்தர்களே, நமது எம்பெருமானுக்கு அந்த குறையும் இல்லை. எம்பெருமானின் அந்த வாத்சல்ய குணத்தை தயாதேவியாகவே உருவகித்து சுவாமி தேசிகன் இயற்றிய தயாசதகம் என்கிற தெய்வீக நூலில் மகாலட்சுமி தாயாரே தயாதேவியாக திருவேங்கடத்து எம்பெருமானின் திருவிழிகளில் கலந்து விட்டதாக போற்றியுள்ளார். ஆகவே அந்த நமது எம்பெருமான திருவேங்கடமுடையானின் பிரதிபிம்பமான ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரருக்கு அந்த குறையும் இன்றி பரிபூரணமாக நாச்சியாராகவே அவதாரமாகி தனது அருள் மழையை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இதோ பல்லக்கில் பவனி வந்து கொண்டிருக்கிறார். பக்தர்களே, எத்தனை அழகான திருக்கோலம்! அதோ கஜங்கள் முன்னே நிற்க, குழந்தைகளும் பெண்களும் ஆடிக்கொண்டு வர, பின்னே அதோ மெல்ல 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 அடி எடுத்து சலங்கைகள் குலுங்க வந்து கொண்டிருக்கிறார் எம்பெருமான். எம்பெருமானுக்கு இந்த மோகினி அவதாரம் எப்படி வந்தது என்பதை கொஞ்சம் பார்ப்போமா? பக்த கோடிகளை ரட்சிக்க எம்பெருமான் இந்த பூலோகத்தில் எடுத்த அவதாரங்கள் எத்தனையோ. அதில் முக்கியமாக போற்றப்படுபவை தசாவதாரங்கள் எனப்படும் 10 அவதாரங்கள். மீனோடாமை கேழல் கோள் அறியாய் வானார் குரலாய் பழுப்படை முனியாய் பின்னும் ராமர் இருவராய் பாரில் துன்னிய மறந்தீர் துவரை மன்னனுமாய் கலிதவர்த்தருளும் கல்கியாய் மற்றும் மலிவதற்கென்னும் வல்வினை மாற்ற நானா உருவம் கொண்டு நல்லடியோர் வானோர் இன்பம் இங்குற வருதி என்று சுவாமி தேசிகன் போற்றி பாடியுள்ளார் இந்த அவதாரங்களில். இதில் 2வது அவதாரம் கூர்ம அவதாரம். தேவர்களும் அசுரர்களும் சாகா வரம் வேண்டி, அதாவது அமிர்தத்தை வேண்டி பிரம்மதேவரின் ஆலோசனைப்படி மந்தரமலையை மத்தாக்கி வாசுகியை கயிறாக்கி பார்க்கடலை கடைய முற்படும் போது அந்த மந்தர மலையை ஆமையின் ரூபம் கொண்டு எம்பெருமான் தாங்கிய வரலாறு நாம் அறிந்ததே. அப்படி கடையும் போது அதிலிருந்து எத்தனையோ அபூர்வ வஸ்துக்கள் தோன்றின. காமதேனு, கல்பக விருட்சம், ஐராவதம் என்கிற வெள்ளை யானை, ஊர்சிரவஸ் என்கிற வெள்ளை குதிரை, குழுவியான சந்திரன், முடிவாக 4 திருக்கரங்களுடன் செந்தாமரை வேலில் வீற்றிருந்தபடி ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும் தோன்றிய பின்
வந்ததாம் அமிர்த கலசம். அந்த அமிர்தத்தை அசுரங்கள் கவர்ந்து தேவர்கள் எம்பெருமான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பிரார்த்திக்க, அப்போது எம்பெருமான் எடுத்த அவதாரம்தான் இந்த மோகினி அவதாரம். அந்த மோகனாங்க வடிவத்தைக் கண்ட அந்த ராட்சசர்கள் மயங்கி அந்த அமிர்த பாத்திரத்தை அந்த மோகினியிடம் தந்துவிட, எம்பெருமான் அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு வழங்கியதாக புராணங்கள் கூறுகிறது. బంగారు పల్లకిపై మధుమంగళ దీపం, బంగారు పల్లకిపై మధుమంగళ దీపం, అపురూపం హరి జగన్మోహిని రూపం, బంగారు పల్లకిపై మధుమంగళ దీపం, అపురూపం హరి జగన్మోహిని రూపం, బంగారు పల్లకిపై మధుమంగళ దీపం. పట్టురైక కోక ముక్కు పుడక బులాకి దుద్దుల తడుకులా, కంకణముల కాలి గందియల గల్ 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 రవళులా, పట్టురైక కోక ముక్కు పుడక బులాకి దుద్దుల తడుకులా, ఒప్పుల కుప్పల వయ్యారి భామల కొప్పువాల్ జడల సొబగులా, ఒప్పుల కుప్పల వయ్యారి భామల కొప్పువాల్ జడల సొబగులా, పరువాల పసిడి అలంకారముల పసిజాడతనము జల్వారా, మంగళవాద్యములు మాన్రోగగా వివిధ కళారూపములు విరియగా, నాలుగు మాడ వీధుల్లోన నవరసాలు నాట్యమాడగా, బంగారు పల్లకిపై మధుమంగళ దీపం, అపురూపం హరి జగన్మోహిని రూపం. శంఖ చక్రముల బదులుగా కరముల చిన్ని చిలకల సిరులొలుక, కనక కుంభ భంగిమాలావణ్య కళాతరంగములు పొంగ, శంఖ చక్రముల బదులుగా కరముల చిన్ని చిలకల సిరులొలుక, కనక కుంభ భంగిమాలావణ్య కళాతరంగములు పొంగ, వరద హస్తమే అభయ హస్తముగా మారి అమృత కృప కురియంగా, వరద హస్తమే అభయ హస్తముగా మారి అమృత కృప కురియంగా, బ్రహ్మాండ భాండముల బల సొగసుల భాగ్య రేఖలే విరియంగా, ఎల్ల లోకముల నుండి వచ్చిన ఎల్లరు భక్తులు మెచ్చిన ఏడు కొండల గుండెలు నిండగా ఎనలేని భక్తి పండగ, బంగారు పల్లకిపై మధుమంగళ దీపం, ఆ గోవింద పాహిమా పరమానంద, మోహిని
பக்தர்களே, எம்பெருமானை இந்த மோகினி அலங்காரத்தில் 5ஆம் நாள் காலை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்று எம்பெருமானிடம் அமிர்தத்தை கேட்டார்கள் தேவர்கள். ஆனால் நாம் இப்போது இந்த சம்சார சாகரத்திலிருந்து கடைத்தேற்ற அவரது திருவருள் என்கிற அமிர்தத்தை இந்த நாச்சியார் கோலத்தில் இருக்கும் எம்பெருமானிடம் நாம் வேண்டுவோம். அந்த எம்பெருமான் நிச்சயமாக நமக்கு அதை தருவார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இதே போன்று இன்னொரு முறையும் மோகினி அவதாரம் எடுத்திருக்கிறாராம் ஸ்ரீஹரி. அதையும் இப்போது இங்கு பார்ப்போம். பஸ்மாசுரன் என்று ஒரு அசுரன் பரமசிவனை நோக்கி கடுமையான தவம் செய்து அவரிடமிருந்து ஒரு அபூர்வமான வரத்தை பெற்றான். முதலில் தனக்கு மரணமே வரக்கூடாது என்று கேட்டபோது, அது இயலாத காரியம், பிறந்தவன் ஒரு நாள் இறந்தே தீர வேண்டும் என்பது விதி என்று சிவபெருமான் சொன்னதும், அப்படியானால் நான் யார் தலைமேல் கை வைக்கிறேனோ அவர்கள் பஸ்மமாக வேண்டும் என்கிற வரத்தை பெற்றானாம் அந்த பஸ்மாசுரன். கொடுகுணம் படைத்த அசுரன் அல்லவா அவன். நன்றி மறந்தவன் தான் கொடுத்த வரத்தை பரிசோதிக்க வரம் கொடுத்த பரமசிவனாரின் தலையிலேயே கையை வைக்க போக செய்வதறியாது திகைத்த சிவபெருமான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பிரார்த்திக்க அவரது உதவிக்கு வந்தார் ஸ்ரீ மகாவிஷ்ணு. மீண்டும் ஒருமுறை மோகினி ரூபம் எடுத்து அந்த பஸ்மாசுரனின் முன்னே தோன்றினார். அந்த பேரழகில் மயங்கிய அந்த அசுரன் வந்த காரியத்தையே மறந்து மோகினியின் பின்னால் ஓடினானாம். தன்னை மணந்து கொள்ளும்படி கேட்டானாம். மாமாயன் அல்லவா எம்பெருமான், நான் செய்வதையெல்லாம் நீ திருப்பி செய்தால் உன் எண்ணம் பூர்த்தியாகும் என்றாராம். மூடனான அசுரன் அதற்கு சம்மதித்தான். உடனே ஆட ஆரம்பித்தாள் மோகினி. பம்பரமாய் சுழன்று 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 ஆடினாள். மகுடியின் நாதத்தில் மயங்கும் பாம்பு போல அந்த மோகினியோடு சேர்ந்து சேர்ந்து அந்த அசுரனும் ஆடினானாம். முடிவாக மோகினி தன் மலர்கரங்களை தனது சிரசில் வைக்க மயக்கத்தில் இருந்தபடியே பஸ்மாசூரன் தனது கைகளை தனது தலையில் வைத்துக்கொள்ள அந்த நெருப்பில் அவன் கேட்ட வரம்படி பஸ்மாசூரனே பஸ்மமானாம். தேவர்கள் பூமாரி பொழிய சிவபெருமான் ஓடோடி வந்து அந்த மோகினி அவதாரத்தில், அதாவது மோகினி வேடத்தில் இருந்த ஸ்ரீமன் மகாவிஷ்ணுவை ஆலிங்கனம் செய்து கொண்டாராம். பக்தர்களே, தவமிருந்து வரங்களை வேண்டி பெறுவது பெருமையல்ல. அந்த வரத்தால் மற்றவர்களுக்கு தீமை நேரக்கூடாது, வரம் தீய வழியில் பயன்படக்கூடாது என்பதை உணர்த்தவே எம்பெருமான் மோகினி அவதாரம் எடுத்தார். அந்த மோகன லாவண்ய திருக்கோலத்தில் பிரம்மோற்சவத்தில் 5ஆம் நாளான இன்று காலை இதோ எம்பெருமான் பல்லக்கிலே பவனி வந்து கொண்டிருக்கிறார். இந்த தெய்வீக அழகை தரிசித்து நாம் எம்பெருமானிடம் நல்லவைகள் தான் வேண்ட வேண்டும். நாளூரான் என்று ஒருவன், அவனுடைய சூழ்ச்சியால் குலோத்துங்க சோழன் ஸ்ரீ ராமானுஜரின் சிஷ்யரான கூரத்தாழ்வாரின் கண்களை பறித்தான். இதை அறிந்த ராமானுஜர் மனம் வருந்தி காஞ்சி தேவராஜ பெருமாளை துதித்து மீண்டும் கண்களை பெறுமாறு கூரேசருக்கு உரைக்க, கூரேசரும் வரதராஜஸ்தவம் ஏற்றினாராம். பெருமாள் பிரத்யட்சமானார். அப்போது கூரேசர் கேட்ட வரம் என்ன தெரியுமா? நாளூரானும் நலம் பெற வேண்டும். இது வல்லவோ வரம், தமக்கு தீங்கிழைத்தால் கூட அவனும் நலம் பெற வேண்டும் என்று வேண்டியது எப்பேற்பட்ட குணம்! பக்தர்களே, நாமும் அப்படிப்பட்ட நல்ல குணம் பெற இப்போது இந்த எம்பெருமானை வேண்டிக் கொள்வோம். எம்பெருமான் நிச்சயமாக அந்த வரத்தை நம்மளுக்கு தருவார் என்று நம்பலாம். அப்படிப்பட்ட எம்பெருமான் அல்லவா அவன். அந்த கருணை கடலை இப்போது நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அதுவும் எந்த நாளன்று? சனிக்கிழமை. பக்தர்களே, திருமலையானுக்கு மிகவும் உகந்த நாள் சனிக்கிழமை. சனிக்கிழமை விரதம் இருந்து வழிபட்டால் இன்னும் விசேஷம். அதிலும் 7.5 சனி பீடிக்கப்பட்டவர்கள் விரதம் இருந்தால் நிச்சயம் சனியால் ஏற்படும் தொல்லை நீங்கும் என்பார்கள். அதன் காரணத்தை இதோ இப்போது இந்த சனிக்கிழமையில் பார்க்கலாம்.
சனி பகவான் கலியுகத்துக்கு வரும்போது நாரதர் எதிர்பட்டாராம். நாரதர் சனி பகவானிடம், பூலோகத்தில் நீ எங்கு வேண்டுமானாலும் உன் சக்தியின் மூலம் யாரை வேண்டுமானாலும் துன்பப்படுத்தலாம், ஆனால் திருமலை பக்கம் செல்லாதே என்று அவரை தூண்டிவிட, எதை செய்ய வேண்டாம் என்று தடுக்கிறார்களோ அதைத்தானே செய்யத் தோன்றும், என்னை யார் என்ன செய்ய முடியும் என்கிற அகங்காரத்தோடு சனி பகவான் திருமலையின் மீது காலை வைக்க அப்படியே பயங்கரமாய் தூக்கி எறியப்பட்டாராம். திருமலையில் இருப்பவர் யார் என தெரிந்ததும் நடுநடுங்கி தன்னை படைத்து வழிநடத்தும் சாட்சாத் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே இங்கே சீனிவாசராக சேவை தருவதை அறிந்து மன்னிப்பு கேட்க, பகவான் என்னையே நினைத்து என்னிடம் வரும் என் பக்தர்களுக்கு நீ எந்த துன்பமும் கொடுக்கக்கூடாது என்கிற நிபந்தையோடு மன்னிப்பு வழங்கினாராம். சனியும் பணிவோடு, உங்களின் உண்மையான பக்தர்களை நான் எப்போதும் துன்புறுத்த மாட்டேன் சுவாமி, எனக்கு ஆனால் தாங்கள் ஒரு வரம் தர வேண்டும் என்று கேட்டாராம். மகாபிரபு, நான் பிறந்தது சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை நாளை தங்களுக்கு உகந்த நாளாக்கி உங்கள் பக்தர்கள் இன்று விரதமிருந்து உங்களை வழிபட்டால் அவர்களுக்கு கேட்ட வரங்களை நீங்கள் அருள வேண்டும் என்று வேண்டினாராம். திருவேங்கடத்து எம்பெருமானும் அந்த வரத்தை அளித்து, சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையும் எனக்கு உகந்த நாள்தான் என்று திருவாய் மலர்ந்து அருளினாராம். இப்படித்தான் சனிக்கிழமை நமது திருமலையானுக்கு உகந்த நாளாகியது. சனி பகவானை ஆயுள்காரகன் என்பார்கள். சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர் சனி பகவான். இவரை உரைத்த திருவிருத்த தோரணி கத்திரி திருநாட்டகத்தே
జగన్మోహనాకార చతురుడవు పురుషోత్తముడవు జగన్మోహనాకార చతురుడవు పురుషోత్తముడవు వెగటు నా సోదంబు ఇది నీ వేలితో వెగటు నా సోదంబు ఇది నీ వేలితో నా వెలితో జగన్మోహనాకార చతురుడవు పురుషోత్తముడవు వెగటు నా సోదంబు ఇది నీ వేలితో నా వెలితో జగన్మోహనాకార జగన్మోహనాకార ఎన్ని మారులు సేవించిన కన్నులు తనియవు విన్న నీ కథామృతమున వీణులు తనియవు ఎన్ని మారులు సేవించిన కన్నులు తనియవు విన్న నీ కథామృతమున వీణులు తనియవు సన్నిధిని మిమ్మును తీయించి సరుసజీవయు తనియదు సన్నిధిని మిమ్మును తీయించి సరుసజీవయు తనియదు విన్న కన్నది కాదు ఇది నా వేలితో విన్న కన్నది కాదు ఇది నా వేలితో నీ వెలితో జగన్మోహనాకార చతురుడవు పురుషోత్తముడవు జగన్మోహనాకార జగన్మోహనాకార కడగిని ప్రసాదమే కొని కాయము తనియదు బడి ప్రదక్షిణములు చేసి పాదములు ఇవి తనియవు కడగిని ప్రసాదమే కొని కాయము తనియదు బడి ప్రదక్షిణములు చేసి పాదములు ఇవి తనియవు నుడివి సాష్టాంగంబు చేసి నుదురును తనియదు నుడివి సాష్టాంగంబు చేసి నుదురును తనియదు వెడగుదనమిది కలిగెనిది నా వేలితో వెడగుదనమిది కలిగెనిది నా వేలితో నీ వెలితో
జగన్మోహనాకార చతురుడవు పురుషోత్తముడవు జగన్మోహనాకార జగన్మోహనాకార చెలగి నిన్ను నే పూజించి చేతులు తనియవు చెలువు సింగారంబు తలచి చిత్తము తనియదు చెలగి నిన్ను నే పూజించి చేతులు తనియవు చెలువు సింగారంబు తలచి చిత్తము తనియదు అలరి శ్రీ వెంకటగిరీశ్వర ఆత్మనను మోహింపజేసితి అలరి శ్రీ వెంకటగిరీశ్వర ఆత్మనను మోహింపజేసితి వెలయ నిన్నియుదేరెమును నీ వేలితో వెలయ నిన్నియుదేరెమును నీ వేలితో నా వెలితో జగన్మోహనాకార చతురుడవు புருஷோத்தமுடவு வெகட்டு நாசோதம். பக்தர்களே, ஜெகன்மோகனகாரா என்கிற அந்த அன்னம்மையா கீர்த்தனையை கேட்டோம். இந்த மோகினி அவதாரத்திற்கும் அந்த கானத்திற்கும் எத்தனை பொருத்தமாக இருந்தது என்பதை பாருங்கள். சற்று முன்பாக நாம் திருவள்ளியானுக்கு உகந்த நாளான சனிக்கிழமை பற்றியும் அந்த சனி கிரகத்தை பற்றியும் பேசிக்கொண்டிருந்தோம். பக்தர்களே, சனி பகவானை ஆயுள்காரகன் என்பார்கள். சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவர் இவரை கட்டுப்படுத்தோடு மட்டுமன்றி சனி பகவானுக்கு அதிபதி கூட திருவேங்கடமுடையான்தான். எனவேதான் சனிக்கிழமை பெருமாளுக்கு மிகவும் உகந்த நாள் ஆகிறது. அது மட்டுமல்ல, சனி பகவானின் வாகனமான காக்கைக்கு உணவிட்டால் நமது பித்திருக்களுக்கும் திருப்தியாகும். காகம் பித்திருக்களின் பிரதிநிதியாக கருதப்படுகிறது. விடியற்காலை எழுந்து பொழுது விடுவதை சொல்வதோடு இருவேளையும் குளித்து தன்னை சுத்தமாக்கிக் கொள்ளுமாம் காகம். கிடைத்ததை தன் கூட்டத்தாரோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்ளுமாம். அதே போல ஒரு காக்கை இரவென்றிட்டால் கூட அத்தனையும் சேர்ந்து வந்து அஞ்சலி செய்யுமாம். ஆகவேதான் காக்கையை பித்திருக்களின் பிரதிநிதியாக சொல்கிறார்கள். சனிக்கிழமை என்று ஒரு கவளமாவது சாதம் வைத்தால் பித்திருக்களுக்கு திருப்தி ஏற்படும். அசம்பாவிதங்கள், விபத்துகள், வீண்பழி, செய்வினை கோளாறுகள் இவை எல்லாம் நீங்கிவிடுமாம் என்று சொல்கிறார்கள் நமது பெரியோர்கள். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். யமதர்மன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் வாழுமிடமெல்லாம் சென்று அவர்களின் பாவ புண்ணியங்களை கணக்கெடுக்குவதாகவும் கூறப்படுகிறது. ஆகவே யமதர்மனையும் காக்கைக்கு உணவிட்டு திருப்திப்படுத்தலாம் அல்லவா பக்தர்களே? ஆகவே சனிக்கிழமை விரதமிருந்து காக்கைக்கு பிண்டம் வைத்து அதே சமயத்தில் நமது திருவேங்கடமுடையானையும் தரிசித்து புண்ணியம் பல பெறுவோம். அந்த தரிசனம் இப்போது நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அதுவும் ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் இருந்து நேரடி ஒளிபரப்பில் நாம் அந்த திருமலையானின் பிரதிபிம்பமான ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை இந்த சனிக்கிழமை அன்று பிரம்மோற்சவ சமயத்தில் 5ஆம் நாள் காலை பல்லக்கு உற்சவமாக ஸ்ரீ மோகினி அவதாரமாக சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த எம்பெருமானின் திருவடி எத்தனை அழகாக தெரிகிறது பாருங்கள். இதிலும் சரி, கண்ணாடியிலும் சரி, அந்த திருவடி எவ்வளவு ஒய்யாரமாக காலை மடித்து வைத்துக்கொண்டு திருவடியை நமக்கு காட்டிக்கொண்டிருக்கிறார் பகவான். அந்த திருவடிகளின் ரேகைகள் அவ்வளவு விசேஷமானதாம். தாமரை,
வஜ்ரம், அங்குசம், கொடி, கல்பக விருட்சம் போன்ற சக்கரம், சங்கம், சக்கரம் போன்ற அடையாளங்களுடன் ஆனதாம் கண்ணனின் திருவடி. கண்ணன் பூமியில் நடந்தபோது அந்த அடையாளங்கள் பதியும்படி நடப்பானாம். எம்பெருமானின் திருவடி முத்திரை பதித்து விட்டால் அந்த பூமி அவனுக்கு சொந்தம் என்று பொருளாம். இதை யாதவாபிதத்தில் கூட குறிப்பிட்டுள்ளார்கள். அவன் தனது அழகிய திருவடிகளால் நடக்க நடக்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நம்மை பவித்திரமாக்குவாம். பகவானின் திருவடிகள் பூமி தேவியின் மேனியில் அலங்கார ஓவியங்களாக தென்படுகிறதாம். இந்த காலத்தில் டாட்டு டாட்டு என்று குத்திக் கொள்கிறார்கள் அல்லவா? பூமி தேவிக்கு கண்ணனே தனது திருவடிகளால் அழகாக அதை வரைந்து அழகாக்கினானாம். ஆகவேதான் நாமும் பகவானது திருவடி அடையாளங்கள் அதை திருமண் காப்பாக வைஷ்ணவர்கள் இடுகிறார்கள். பக்தர்களே, கண்ணன் திருவடி பட்டதும் பசுஞ்சோலையே இன்னும் கொஞ்சம் பசுமையாகி விடுவாம். தேவகி சுத பதாம்புஜ லப்த லக்ஷ்மி என்கிறார்கள். அதாவது கண்ணன் திருவடி மேனியில் படப்பட பூமி மாதாவுக்கு மயிர்கூச்செருதிதாம். ஆகவேதான் பயிர்களாக அது விளைந்ததாம். பகவானின் திருவடி ஸ்பரித்தத்தின் மேன்மை அது. அந்த திருவடி மேன்மையை பற்றி கம்பநாட்டாழ்வார் குறிப்பிட்டிருப்பது நமக்கு தெரிந்ததானே. இராமாயண காவியத்தில் கௌதம முனிவரின் பத்தினி அகலிகை இந்திரனால் மாசுபட்டு முனிவரின் கோபத்துக்கு ஆளாகி கல்லானாள். ஸ்ரீராமன் மிதிலை செய்யும் வழியில் ஸ்ரீராமனின் திருவடிப்பட்டு அவள் மாசு நீங்கி முன்னைவிட தூய்மையானவளாக ஆனாளாம். ஸ்ரீராமன் சிவதனுசை வளைத்தபோது விஸ்வாமித்திரர், உன் கால்வண்ணம் அங்கு கண்டேன், கைவண்ணம் இங்கு கண்டேன் என்று சொன்னதாக கம்பநாட்டாழ்வார் தனது இராமாயணத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதே போலதான் ஆரண்ய காண்டத்தில் ஸ்ரீராமனின் பாத தீட்சை பெற்று விராடன் என்னும் அரக்கன் சாப விமோச்சனம் பெற்றானாம். அப்போது அந்த விராடன், எம்பெருமானே, யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? உன் திருவடிகளே எனது மேனியை புனிதமாக்கின. உன் பாதங்களே இப்படி என்றால் திருமேனி எத்தகைய மேன்மையை தருமோ என்று சொல்கிறாராம். அதையும் கம்பர் வர்ணிக்கிறார். வேதங்கள் அறைகின்ற உலகெங்கும் விரிந்த உன் பாதங்கள் எனில் படிவங்கள் எப்படியோ என்கிறார். அது மட்டுமல்ல, குகப்படலத்தில் கூட பழகோட்டி குகன் அவனிடம், ராமபிரான், இந்த நதியை கடக்க உன் ஓடத்தில் எங்களை ஏற்றிச் செல்வாயா என்று கேட்க, அதற்கு குகன், ஐயனே, உன் திருவடி துகள்பட்டு ஒரு கல்லே பெண்ணானது. அதே போல உங்கள் திருப்பாதம் பெற்று எனது ஓடமும் பெண்ணாகிவிட்டால் நான் பிழைப்புக்கு என்ன செய்வேன்? ஆகவே முதலில் கங்கை நீரால் உங்களது திருவடிகளை அபிஷேகம் செய்ய விரும்புகிறேன் என்று வேண்டுகிறானாம். பக்தர்களே, அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்ததல்லவா திருவடி? அதுவும் திருவிக்கிரம அவதாரத்தில் மூவடி மண் கேட்டு ஓரடியால் உலகளந்து ஈரடியால் விண்ணளந்து மூன்றாவது அடியால் மகாபலியின் சிரத்தில் வைக்க அந்த பாதாள லோகத்துக்கே அரசனானாம் அந்த பாக்கியம் பெற்ற மகாபலி. கண்டேன் கமலமலர் பாதம் காண்டலுமே விண்டே ஒழிந்த வினை ஆயின எல்லாம் தொண்டே செய்தென்றும் தொழுது வழி ஒழுக பண்டே பரமன் படித்த வகையே என்று ஆழ்வார்கள் பாசுரமிட்டுள்ளார். அதே போல ஆண்டாள் பிராட்டியும் அன்றி உலகம் அளந்தாய் அடிபோற்றி என்று ஆண்டாள் முதலில் திருவடிகளுக்கு மங்களாசாசனம் செய்தாள் அல்லவா? ஆகவே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் உன் திருவடிக்கு அமர்ந்து புகுந்தேனே என்று நம்மாழ்வாரும் நம்மையெல்லாம் எம்பெருமானின் திருவடிகளில் அடைக்கலமாகி சொல்கிறார். பிரம்ம கடிகின பாதமோ என்று அன்னமையா போற்றி பாடிய அந்த அழகான திருவடியில் நாமும் சரணமடைவோம். அந்த திருவடியை இப்போது இந்த பல்லக்கு உற்சவத்தின் போது நாம் எத்தனை அழகாக தரிசிக்கிறோம். அதோ பாருங்கள், கையில் வெண்ணெய் முத்தையோடு கிருஷ்ணர் முன்னாடி தளிர் நடை போட்டு வந்து கொண்டிருக்கிறார். கேசவா என்று அழைத்தேன், கஷ்டங்களை நொடியில் போக்கினாய். நாராயணா என்று விழித்தேன், நன்மைகளால் என் இல்லத்தை நிறைத்தாய். மாதவா என்று கூப்பிட்டேன், மந்தகாச புன்னகையுடன் திருக்காட்சி அளித்தாய். கோவிந்தா என்று அரற்றினேன், என் நினைவில் ஒட்டிக்கொண்டாய். விஷ்ணுவே என்று கூவினேன்,
விண்ணளாவி நின்றாய் மதுசூதனா என்று கதறினேன். மனசு எங்கும் வியாபித்தாய் திருவிக்கிரமா என்று விழித்தேன். திக்கெங்கிலும் உன் பெயரை எதிரொலிக்கச் செய்தாய். வாமனா என்று கூவி அழைத்தேன். வஞ்சகங்களிலிருந்து என்னை காத்தாய். ஸ்ரீதரா என்று கூப்பிட்டேன். என் மனச்சிறையில் வந்து அமர்ந்தாய். ரிஷிகேசா என்று பரிதவித்தேன். ரீங்கரிக்கும் வண்டு போல உன்னையே சுற்றி சுற்றி வரச் செய்தாய். பத்மநாபா என்று அழைத்தேன். இந்த உலக பந்தங்களிலிருந்து என்னை விடுவித்தாய். தாமோதரா என்று கூப்பிட்டேன். தர்மத்தின் தலைவன் நானே என்று உரைத்தாய். இந்த 12 நாமங்களையும் மீண்டும் மீண்டும் துதித்தால் பரமாத்மா நமக்கு முக்தியை அளிப்பார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. பக்தர்களே, அப்படிப்பட்ட எம்பெருமானின் திருநாமங்களை நாம் இப்போது இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் கோவிந்தா கோவிந்தா வெங்கடேசா என்று அழைத்தால் நிச்சயமாக நமக்கு முக்தி கிடைக்கும் அல்லவா? எம்பெருமான் நமக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் நமக்கு உதவிக்கு வருவது எம்பெருமானின் திருப்பாதங்கள் தானே. ஆகவே அந்த எம்பெருமானின் திருப்பாதங்களை நாம் சேவித்து மகிழ்வோம். கோவிந்தனை நமது மனதிலே இருத்திக் கொள்வோம். அந்த கோவிந்தன் தானே இதோ இந்த திருமலையில் வீற்றிருக்கும் கல்யாண கோலத்திலே, அதுவும் ஸ்ரீ பத்மாவதி தாயாரோடு சேர்ந்து ஸ்ரீனிவாச மங்காபுரம் என்கிற பெயரோடு இருக்கும் சேத்திரத்தில் எழுந்தருளியிருந்து நம்மை எல்லாம் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். பக்தர்களே, அங்கே திருமலையில் எம்பெருமான், அலமேலு மங்காபுரத்தில் தாயார். ஆனால் இந்த சீனிவாச மங்காபுரத்திலோ சீனிவாசரும் பத்மாவதியும் சேர்ந்து இருக்க அந்த சேர்த்தியில் நாம் எம்பெருமானை சேவிக்கிறோம். அதுதான் மிகவும் உசந்தது. தாயாரை விட்டு பெருமாளை சேவிப்பதோ பெருமாளை விட்டு தாயாரை சேவிப்பதோ அத்தனை உகந்ததில்லையாம். பெருமாளோடு தாயாரையும் சேர்த்து சேவிக்க வேண்டும். இங்கே கூட பாருங்கள், பக்கத்தில் கண்ணன் இருக்க இங்கே எம்பெருமான் தாயார் திருக்கோலத்தில் இருக்கிறார். இருவரும் அதோ கண்ணனுக்கும் ஆரத்தி. இருவரும் ஒன்றாக சேர்ந்து இருக்கும் போதுதான் நமக்கு அவர்களது திருவருள் பரிபூர்ணமாக கிட்டுமாம். ஆகவேதான் பங்கயத்தான் திருவருளும் எம்பெருமான் திருவருளும் நம்மீது ஒரு சேர இருக்கும் ஸ்தலம் இந்த சீனிவாச மங்காபுர திருத்தலம். அந்த திருத்தலம் நம்மை எல்லாம் புண்ணியத்துக்கு கொண்டு போகும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் வேண்டாம். ஆகவேதான் இதோ அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக அதோ கூட்டத்தில் குழந்தைகளும் உண்டு, குமரிகளும் உண்டு, வயதானவர்களும் உண்டு. பக்தர்களே, அப்படிப்பட்ட ஆகர்ஷ சக்தி நமது எம்பெருமானுக்கு. உலகத்தின் மூலை முடுக்குகளிலிருந்தெல்லாம் பக்தர்கள் ஓடி 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 வருகிறார்கள். ஒரு முறை அல்ல, திரும்ப திரும்ப அவரை சேவிக்க எவ்வளவு நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டுமென்றால் கூட காத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருவெங்கடமுடியானின் பிரதிபிம்பான இந்த கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை இன்னும் கேட்டால் அத்தனை சிரமப்படாமல் சேவித்து விடலாம். திருமலை போல இங்கே அத்தனை பயங்கர கூட்டமோ இல்லை அத்தனை வரிசைகளோ இல்லை அத்தனை நம்மையெல்லாம் இடங்களில் அடைத்து வைப்பார்களே, அதுபோல கம்பார்ட்மெண்ட்ஸோ எதுவும் கிடையாது. நேராக வந்து பெருமாளை சேவித்து விடலாம். పూజే తలసి వెంకటేశుడు
பக்தர்களே, எம்பெருமானின் திருவதனத்தில் அந்த எப்போதும் குடிகொண்டிருக்கும் அந்த புன்சிரிப்பை பாருங்கள். இதோ நானே உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என்று நமக்கெல்லாம் சொல்லாமல் சொல்கிறார் அல்லவா? அமலநாதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார்பொழில் வெங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்தெம்மான் திருக்கமல பாதம் வந்து என் உள்ளத்தின் உள்ளே ஒக்கின்றதே என்று எம்பெருமானை பாதாதி கேசம் வர்ணித்தார் திருப்பானாழ்வார். அந்த எம்பெருமானின் திருமேனியில் இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கும் பின்னிக் கொண்டிருக்கும் அந்த வைடூரியங்களுக்கு இயற்கையாகவே இத்தனை ஒளியா, அல்லது நமது எம்பெருமானின் திருமேனியை அவை அலங்கரித்துக் கொண்டிருப்பதால் அதனுடைய ஒளி இன்னும் கூடிவிட்டதா என்று தோறுகிறது. இந்த சமயத்தில் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு சமயம் தேவலோகத்திலிருந்து ஒரு பாரிஜாத புஷ்பத்தை கொண்டு வந்து நாரத மகரிஷி ஸ்ரீ கிருஷ்ண பகவானிடம் கொடுக்க, அதை அவர் அப்போது தன் பக்கத்தில் இருந்த பட்ட மகிழ்ச்சியான ருக்மணி தேவிக்கு அளித்தாராம். இதை அறிந்த சத்யாதேவி கோபம் கொள்ள அவளுக்காக தேவலோகத்திலிருந்து பாரிஜாத மரத்தையே கொண்டு வந்து நட்டாராம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. எம்பெருமானின் திருவிளையாடல் இத்துடன் நிற்கவில்லை. தனது மணாளரான ஸ்ரீ கிருஷ்ணர் தனக்கே சொந்தமாக வேண்டும் என்கிற பேராசையில் நாரத மகரியின் சொற்படி ஒரு யாகத்தை தொடங்கி அதன் முடிவில் கண்ணனின் எடைக்கு சமமாக வஜ்ரமும் வைடூரியங்களும் பொற்காசுகளும் கொடுத்தால் கண்ணனை திரும்ப அவளுக்கே சொந்தமாக்கிக் கொள்ளலாம் என்று நாரதர் சொல்ல, 14 லோகங்களையும் ஆள்கின்ற பகவானை தராசு தட்டில் உட்கார வைத்தாளாம் சத்யாதேவி. இங்குதான் தொடங்கிற்று பகவானின் இன்னொரு விளையாட்டு. பக்தியின் பெருமையை அனைவருக்கும் நிரூபிக்க தன் சொந்த மனையாளையும் சோதனைக்கு உள்ளாக்க எம்பெருமான் தயங்கவில்லையே. தன் பொக்கிஷத்தில் இருக்கும் அத்தனை வஜ்ர வைடூரிய நகைகளையும் பொற்காசுகளையும் மூட்டைகளையும் தங்கக் கட்டிகளையும் கொண்டு வந்து வைத்தும் அவை கண்ணனின் எடைக்கு கொஞ்சம் கூட சமமாகவே இல்லையாம். இதை கண்டு பயந்து போன சத்யாதேவி ஓடிச் சென்று ருக்மணி தேவியை வேண்ட, அவள் வந்து பக்தியுடன் கண்ணனை மனதிலே தியானித்து கொண்டு ஒரே ஒரு துளசி தளத்தை தராசு தட்டில் வைக்க எடை சமமாகியதாம். உண்மையான பக்தி முன்னே எதுவும் நிற்க முடியாது என்பதை தன்னுடைய தேவிகளின் மூலமாகவே உலகத்துக்கு காட்டிய அந்த துவாபரயுக கண்ணன் தான் இந்த கலியுகத்தில் அர்ச்சாரூபியாய் இந்த திருமலையில் திருவேங்கடத்து எம்பெருமானாக நம்மையெல்லாம் உய்விக்க வந்திருக்கிறார். பக்தர்களே, அவரின் பிரதிபிம்பமான ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியின் பிரம்மோற்சவத்தில் இதோ இப்போது 5ஆம் நாளான இன்று எம்பெருமானை நாம் இந்த பல்லக்கு ஊர்வலத்தில், அதாவது நாச்சியார் திருக்கோலம் என்றும் இதை சொல்வார்கள், இந்த திருக்கோலத்தில் நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை அழகான அந்த எம்பெருமானின் திருவருள் நமக்கு கிட்ட வேண்டும் அல்லவா? ஆகவேதான் அந்த ஆழ்வார் சொன்னது போல திருக்கமல பாதம் என்று ஏன் சொன்னார் தெரியுமா? ஸ்ரீ மகாலட்சுமி, திரு என்றால் ஸ்ரீ மகாலட்சுமி, அவள் வருடைய கமலமலர் பாதம். ஆகவே அந்த திருவான ஸ்ரீ மகாலட்சுமி வருடைய அந்த பாதத்தில் நாம் சரணமடைவோம் என்று சொல்கிறார். பக்தர்களே, எப்போதுமே எம்பெருமானும் நமக்கு அருளினது என்ன? முதலில் திருச்சானூர் சென்று அங்கு என்னை செய்வி
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ